الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. ஷேக் ஒரு அழகான துவாவை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் அந்த துவாவை கபூல் செய்து அல்லாஹ் நம்ம எல்லோர் மீதும் கருணையும் அளவில்லா கிருபையும் நம் மீது உண்டாகட்டும். ஆமீன். இந்த துனியா ஆகிரத்துடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் தரணும். ஷேக் கூறினார்கள், இன்று கடைசி நாள், எனக்கு கொடுத்த கடைசி நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாள்ல நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாஹுக்கு பொருத்தமான விஷயமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும், அது இஹ்லாஸோடு வர வேண்டும். அல்லாஹ் அதுக்கு கபூல் செய்யணும். இந்த பிரார்த்தனையோடு நான் ஆரம்பிக்கின்றேன். எவ்வாறு நம்முடைய கடைசி நாள் ரொம்ப முக்கியமான நாள், அது எல்லா இடத்திலும் சரி. அது ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவருக்கும் அந்த கடைசி நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறது. வேலை செய்யற இடத்துல அவருடைய ஃபேர்வெல் அந்த டே ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நாட்டை விட்டு நம்ம முடிச்சுட்டு போகும் பொழுது அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறது. எல்லாத்தோட எல்லோருக்கும் ஒரு இறுதி நாள் வரும், அதுதான் நம்முடைய மௌத்துடைய நாள். அந்த நாள்ல நம் ஹாத்திமா ஹைராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடைசி அந்த நொடிகள் ஹைரான நொடிகளாக அமைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஹைரான நொடிகளை நமக்கு தந்து இந்த உலகத்துல நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடும் பொழுது அவன் பொருந்தியபடி, அவன் நம்மை மன்னித்தபடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைக்கட்டும். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடைசி வசனத்தை பார்த்து கொண்டிருந்தோம். غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். ஆமீன். ஃபர்ஸ்ட் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்ல பாசிட்டிவ் ஆங்கிள் பார்த்தோம். அதாவது யாருடைய பாதை நமக்கு தேவை, யார் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்தானோ அவருடைய பாதையை நாம் அல்லாஹ்விடம் கேட்டோம். இப்ப நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம். யாருடைய பாதை நமக்கு டேஞ்சரான பாதை, யாருடைய பாதையினால் நாம் அழிக்கப்படுவோம், அந்த பாதையை பத்தி நம்ம பார்த்துக்கிறோம். غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், எவர் மீது அல்லாஹுடைய கோபம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய கோபம் யார் மீது இறங்கிச்சோ அவர்களுடைய பாதையும் அல்ல, வலத்தாலின் வழிகேடர்களுடைய பாதையும் அல்ல. பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் கோபம் இறங்கியது, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கியது அது யூதர்கள் மீது. வழிகேடர்கள் யார்? அது கிறிஸ்தவர்கள். இன்னும் சில அறிஞர்கள், ஷேக் உதைமீன் மற்றும் சில அறிஞர்கள், யாரெல்லாம் இந்த பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ, அந்த வழியில போறாங்களோ, அவங்களும் இதே கேட்டகரியில சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ மக்தூபி அலைஹிம், கடைசியாக நம்ம வட்டியை பார்த்தோம். இறைவனுடைய கோபம் ஏற்பட்டது அவங்க மீது. இறைவன் ஏன் அவங்க மீது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கோபம் வந்தது, அதுல ஒரு விஷயம் வட்டி. வட்டிய இந்த மாதிரி அவங்க செய்தார்கள் என்றால், தனக்குள்ள ஒரு வட்டி கொடுக்க மாட்டாங்க. யூதர்கள் மக்களுக்குள்ள கொடுக்கறதே தன்னை ஹராமாக்கிட்டாங்க. ஆனால் பிறருக்கு கொடுக்கலான்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணாங்க.
முதல்ல நீங்க ஆரம்பத்துல கிறிஸ்தவம் இருக்கும் பொழுது, அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்கள் முற்றிலும் வட்டியை வாங்க மாட்டாங்க. அப்போ யூதர்கள் இந்த வட்டி கொடுத்துதான் அந்த கிறிஸ்தவ நாடுகளை தன்னுடைய அண்டர்ல கொண்டு வந்தது இந்த வட்டினாலதான். கடைசியில கிறிஸ்தவர்களும் அவங்க பாதையை மேற்கொண்டு விட்டார்கள். அவங்க என்ன கிறிஸ்தவர்களுக்கு என்ன வட்டியை கொடுப்பாங்க, கிறிஸ்தவர்களுக்கு வழிகேட்டர்கள் மற்ற மக்களுக்கு வட்டியை கொடுத்து அவர்களுடைய இடங்களை எல்லாத்தையும் கைப்பற்றி கொள்ளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கடுமையாக கண்டித்திருக்கிறான். வட்டியை பற்றி நீங்க தௌராத்திலையும் கடுமையாக வன்மையாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக மரியம் மீது குற்றச்சாட்டு, அபாண்டத்தை போட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது அபாண்டத்தை போட்டவர்கள் தான் யூதர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு சிறந்த பெண்மணி. இதற்கு முன்னால் நான் சொன்னேன், யா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சிலாகித்த அந்த பெண்மணியை சொல்கிறான், ரொம்ப உயர்த்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணியை பேசுகிறான். யா மரியமு இன்னல்லாஹ அஸ்தஃபாகி வ தஹ்ஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். ஓ மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்தார். வ தஹ்ஹரகி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை பரிசுத்தமாக ஆக்கினார். வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், அல்லாஹ் அகிலத்தார் எல்லா பெண்களிலும் உன்னை தலைவியாக தேர்ந்தெடுத்துட்டார். அப்படி ஒரு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அந்த பெண்மணிக்கு. ஏனென்றால் அவங்களுடைய மகன் ஒரு நபி. அவங்க எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வந்தவங்க என்றால், ஆல இம்ரானுடைய குடும்பத்துல வந்தவங்க. இம்ரான் ஒரு பெரிய யூத ஹிப்ரு, அதாவது யூத ஆலிமாக இருந்தார், மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்தார். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, முஃப்தி அல் ஆம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பதவியில இருந்தவர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இம்ரான் அவர்கள். சீஃப் ஜஸ்டிஸ், எப்படி சீஃப் முஃப்தி என்று சொல்லுவோம்ல, அந்த ஒரு கேட்டகரியில இருந்தவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அப்படிப்பட்ட ஒரு எல்லாமே அவங்க குடும்பமே ஒரு ஒரு சாலிஹான குடும்பம், ரொம்ப நபிமார்களுடைய குடும்பம். அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாரிசுகள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மரியமா. அவங்கள மீது விபச்சார குற்றத்தை சுமத்தினார்கள் இந்த யூதர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஞ்சினார்கள். இப்ப இந்த பிள்ளையை வைத்து விட்டு நம்ம போறோமே, நம்புவாங்களா ஜனங்க? நான் என்ன சொல்லுவேன்? ரொம்ப யோசிச்சாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை அங்க போகணும், அந்த ஊருக்குள்ள போகணும். தனியாக கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ தனிமையாக அவங்க பேர்கால டைம் தனியா இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த மக்களை சந்திக்கணுமே, என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தைய நான் எடுத்துட்டு போனா, இந்த குழந்தை பிறக்க போது, நான் மக்கள் முன்னாடி எடுத்துட்டு போனா என்ன பத்தி பேசுவாங்க? யா லைதனி மித்து قبل هذا وكنت نسيا منسيا. இதற்கு முன்னால் எனக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால நான் மரணிச்சிக்க கூடாதா? எனக்கு ஒரு மரணம் வந்திருக்க கூடாதா? நான் மக்களிலே மறக்கடிக்கப்பட்டிருப்பேனே. இவ்வளோக்குள்ள என்ன சொல்லுவாங்க? இதே மாதிரிதான் ஆச்சு. யா உக்த ஹாரூன் ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا فأشارت إليه قالوا كيف نكلم من كان في المهد صبيا قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. இதே மாதிரிதான் ஆச்சு. அவங்க போனாங்க, ஓ ஹாரூனுடைய சகோதரியே, இது என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? என்ன காரியத்தை பண்ணி வந்திருக்கிற? இது என்ன?
கையில குழந்தை என்னது? கடுமையான கேள்விகள். அவங்க அல்லாஹ் சொல்லிட்டான், என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போவது இல்லை. நீ அமைதியாக, நான் நோன்பு வைத்த, நான் அல்லாஹ்க்கு நோன்பு வச்சுட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது அந்த குழந்தைய பேச வச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த பச்சை குழந்தை பேசிச்சு, காட்டாங்க. ஃபாஷாரத்திலே எல்லாம் அந்த குழந்தை பேசுனாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க, இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப் வ ஜஅலனி நபிய்யா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கிதாபை கொடுத்தா, என்னை நபியாகவும் ஆக்கி இருக்கிறார். நான் எங்க போறனோ அந்த எல்லா இடமும் பர்க்கத்தாக இருக்கும், அல்லாஹ் அருள் புரிவான். அது நீண்ட ஆயத்துக்கள் இருக்கிறது. சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்றால், இவர்கள் ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் மீதும் விபச்சார குற்றத்தை சாட்டினார்கள் இந்த யூதர்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சினத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த யூத குலத்திலிருந்து வாராங்க, அவர்களை மறுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம ஏற்றுக்கொள்ளல, நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான இவர்கள் தான் கேட்டார்கள். யூதர்கள் தான் கேட்டாங்க, ஒரு நபியை அனுப்பு. கேட்கும்போது அல்லாஹ் அவங்களுடைய ரிக்வெஸ்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பினான். ஆனால் வந்த நபியை மறுத்தார். அதை நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை, ஒரு கடைசி நபி வருவார், இந்த அரபு தீபகற்பத்தில் வருவார், அல் ஜஸீரத்துல் அரபுல வருவார் என்று அவர்களுடைய வேதங்கள் கூறியிருக்கிறது. அதனாலதான் அவர்கள் மதீனாவை நோக்கி வந்தார்கள். மதீனால பனு குரைதா, பனு நதீர், இன்னொரு ட்ரைப், 3 ட்ரைப் இருந்தாங்க. பனு குரைதா, பனு நதீர், வேற இன்னொரு ட்ரைப். மூணு குலத்தினர்கள் மதீனால தங்கினார்கள். பனு கைனுகா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த 3 கபீலாக்கள் மதீனால தங்கின காரணம் என்ன? இங்கதான் கடைசி தூதர் வருவார் என்று அவர்கள் ரசூலுல்லாஹ் வரும்பொழுது அறிந்து கொண்டார்கள். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்கள் எவ்வாறு இந்த நபியை அறிந்து கொண்டார்கள் என்றால், அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி, அவங்க சாடையை பார்த்து அந்த பிள்ளைய, இது ஏன் பிள்ளைதான் சொல்லுவாங்க, பாரு என்ன மாதிரியே இருக்கிறான், என் முகம் வந்திக்குது, என் மூக்கு வந்திக்குது, எப்படி அந்த பிள்ளைகளை, தாம் பெற்ற பிள்ளைகளை எவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்வார்களோ தாய் தந்தையர்கள், அந்த மாதிரி ஒரு நபிக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் கண்டார்கள். அந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், இவர் பார்த்த நபி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை பார்த்து, இது சேம் அதே ஒரு ஊற்றிலிருந்து தான் வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகள், இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அதே எந்த ஊற்றிலிருந்து தௌராத்தும் இஞ்சிலும் வந்ததோ அதே ஊற்றிலிருந்து, அதே ஃபவுண்டைன்ல இருந்து வந்ததுதான் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக், பொறாமையின் காரணமாக அவர்கள் மறுத்தார்கள். பொறாமைதான் மீன், பொறாமை, ஹசத். எந்த பொறாமையினால ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மறுத்தானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சஜ்தா செய்வதிலிருந்து மறுத்தானோ, அதே பொறாமைதான் இந்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நபியாக ஏற்றுக்கொள்வதிலிருந்து மறுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு ஹிதாயத்துக்காக அல்லாஹ் மற்றவர்களை விட அதிகமான ஒரு
அதிகமான ஒரு நன்மைகள், இரட்டிப்பு நன்மைகள் தர தயாராக இருந்தார். யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைத்திருக்கு. இதை மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரே காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு குலத்திலிருந்து வந்தார்கள் என்ற ஒரே காரணம் தான். அரபுகளை ரொம்ப சீப்பாக நினைச்சாங்க. யார்? ஒரு அடிமைக்கு பிறந்தவங்க தான் இவங்க எல்லாம், அடிமை பெண்ணுக்கு வந்த வாரிசுகள் தான் இந்த அரபுகள் என்று நினைத்தார்கள். அவங்க கிட்ட என்ன கான்செப்ட்னா, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய முதல் மனைவி சாரா, அவங்க தான் லெஜிட்டிமேட் வைஃப். ஹாஜர் என்பவள், ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க யாரு? ஸ்லேவ் விமன். அவங்க யாரு? அடிமை பெண். அடிமை பெண்ணுக்கு பிறந்த அவுலாதுகள் தான் இவர்கள், சந்ததிகள் தான் இவர்கள் என்று இவர்கள் எல்லாம் மதிக்கவே இல்லை. அரபுகளை இவர்கள் மதிக்கவே இல்லை. ரொம்ப சீப்பா நினைச்சாங்க. அறிவுள்ளவர்கள்லாம், இல்முள்ளவர்கள்லாம் நாங்க தான். எங்க கிட்டதான் அம்பியாக்கள் வந்தாங்க, எங்க கிட்டதான் எல்லா கிதாபுகள், வேத நூட்கள் எங்க கிட்டதான் வந்துச்சு. உண்மைதான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய கிதாப் எந்த ஒரு சமூகத்துக்கு வந்துச்சோ அந்த சமூகம் தான் அறிவுள்ள சமூகமாக, அதுல எந்த டவுட்டும் கிடையாதுதான். அவங்கள கம்பேர் பண்ண பார்த்தா அரபுகள் ஒண்ணுமே இல்லதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார இந்த ஓரக்கல்லை உயர்த்தி வைப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதுதான் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார மக்கள் ரொம்ப சீப்பாக கருதுறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்கள உயர்த்தி வச்சிருவான். அதே போலதான் ஆச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபுல இருந்து ஒரு தூதரை தேர்ந்தெடுத்தான். அவர் சாதாரண தூதர் அல்ல. யூத குடும்பத்திற்கு வந்த தூதர்கள் எல்லாம் ஒன்லி அவங்க ட்ரைபுக்காக வந்த தூதர்கள், அவங்க கோத்திரத்துக்காக, யூத கோத்திரத்துக்காக வந்த தூதர்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, ஓ மனிதர்களே, நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஒட்டுமொத்த மக்களுக்குமான நான் தூதர். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபியே நாம் உம்மை அனுப்பவில்லை. ஆனால் எப்படி? காஃபத்தல் லின்னாஸ், மொத்த ஜனங்களுக்கு, எல்லா மக்களுக்குமாக உங்களை தூதராக நாம் அனுப்பி இருக்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உம்மை அகிலத்தாருக்கு அருட்கடையாக அன்றி அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அதெல்லாம் இவங்களுக்கு கடுப்பு, பயங்கர கடுப்பு. இவ்வளோ இந்த சமூகத்தை உயர்த்திட்டானே, இந்த கடுப்பின் காரணமாகத்தான் அவங்க அறிந்தும், அவர்கள் தான் பிள்ளை போல் தான் மக்கமாறு அறிந்தும் கூட இவர்கள் மறுத்தார்கள். நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு கிளியரா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி தூதரை பத்தி ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. நான் சில வசனங்களை நான் படித்து காட்டுகிறேன். டெட்ரோனாமில ஒரு வசனம் வருது, இதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது தோராத். God promised to raise up a prophet like unto thee Moses from among their brethren. Perspective argue this refers to an Ishmaelite descendants Muhammad sallallahu alaihi wasallam. இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணானா, ஒரு ப்ராஃபிட், ஒரு நபியை அனுப்புவேன். அவர் யாரை போல் இருப்பார்? அவர் மூசாவை போல் இருப்பார். ஓகே, மூசா அலைஹிஸ்ஸலாமை போல் இருப்பார் நல்லா சொல்றானே. எதுக்கு? மூசா எவ்வாறு ஒரு ஷரியத்தை கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி இருப்பார். அதெல்லாம் கம்பேர் பண்றான். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பிரதரன்,
அவங்க பிரதர்ஸ்ல வரும், அவங்க பிரதரன்ல வரும். அதாவது அரபும் ஓகே யூதர்களும் அவங்க கசின்ஸ். ஓகே, ஏன்னா இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் யாரு? அவங்க 2 பேரும் சகோதரர்கள். ஓகே, இஸ்ஹாக் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் மூலமாக வந்தவர்கள் தான், யாக்கூப் அலி இஸ்லாம் மூலமாக வந்தவர்கள் தான் யூதர்கள். இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாமுடைய வழித்தோன்றர்கள், அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் அரபுகள். அதனால இவங்க 2 பேரும் கசின்ஸ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? அவங்க கசின்ஸ்ல இருந்து, அதாவது பிரதரன்ல இருந்து நான் அனுப்புவேன்றான். பாருங்க, எவ்வளவு கிளியரான வசனம். இத யாராலும் மறக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் இது என்ன சொல்றாங்க? இது ஈசா என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொல்றது இந்த வேர்ஸ், இந்த ஆயத் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தௌராத்ல இருக்கக்கூடிய ஆயத், அது யாருக்கு பொருந்தும் என்றால் ஈசாவுக்கு பொருந்தும் என்றார். யாரு? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. நீங்க எப்படிப்பா நம்ம கேட்கிறோம், நீங்க எப்படி உங்களுக்கு பொருந்தும்னு சொல்றீங்க? இதுல ப்ராஃபெட்னு வந்திக்குது, இதுல நபி என்று வந்திருக்கிறது. நீங்க தான் ஈசாவை கடவுளாக்கி விட்டீர்களே, கடவுளுடைய குமாரராக ஆக்கி விட்டீர்களே. நீங்க கடவுள் 3, அதாவது ட்ரினிட்டி, அதாவது ஃபாதர், தந்தை, மகன், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி என்று நீங்க வச்சுக்கிறீங்க. நீங்க எப்படி இத ப்ராஃபெட்டாக நீங்க சொல்ல முடியும்? நீங்க தான் கடவுளுடைய இதை கொடுத்துட்டீங்களே, கடவுளுடைய மகனாக ஆக்கி விட்டீர்களே, கடவுளுடைய தன்மைகளை அவர்களுக்கு கொடுத்து விட்டீர்களே. இந்த வேர்ஸ், இந்த ஆயத்து எப்படி உங்களுக்கு பொருந்தும்? அதான் நம்முடைய கேள்வி. இன்னொரு இது நீங்க பார்க்கலாம், ஜான்ல ஓகே 16:7, 12:14, அதாவது சாப்டர் நம்பர் 16 வேர்ஸ் நம்பர் 7ல பார்க்கலாம், சாப்டர் நம்பர் 12 வேர்ஸ் நம்பர் 14ல பார்க்கலாம். ஓகே, அப்ப டிட்டர்னாமில 18:18ல பார்க்கலாம், சாப்டர் நம்பர் 18 வேர்ஸ் நம்பர் 18ல பார்க்கலாம். அப்ப நீங்க ஈசாயியால 29:12ல சொல்லப்பட்டிருக்குது, அதாவது 29வது சாப்டர் 12 வேர்ஸ் நம்பர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. describes a book delivered to one who is not learned, unlettered, saying I am not learned with some okay. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், describes a book delivered to one who is not learned. யாருக்கு அந்த வேத புத்தகம் யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், யார் எழுத படிக்க தெரியாதோ அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? உம்மி நபியாக இருந்தார்கள். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் என்று குர்ஆன் கூறுகிறது. ஒரு உம்மி சமூகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். இன்னும் பார்க்கலாம், இந்த சாங் ஆஃப் சாலமன்ல சாப்டர் நம்பர் 5 வேர்ஸ் நம்பர் 6, in the original Hebrew, the phrase translated as altogether lovely contains the word Muhammadim. முஹம்மதேம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் என்ன எப்படி மாத்திட்டானோனா, லவ்லி, அன்பானவர், ரொம்ப பிடித்தமானவர், இந்த மாதிரி மாத்திட்டானோ. ஆனா இதுல கிளியரா ஹீப்ரூல அல்ல இப்ரானி மொழியில முஹம்மதேம்னே இருக்கிறது. இது நீங்க சாங் ஆஃப் சாலமன்ல சாப்டர் நம்பர் 5 வேர்ஸ் நம்பர் 6ல நீங்க பார்க்கலாம். அன்பா அந்த சகோதரர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இவங்க எதிர்த்த காரணம் வெறும் ஹசத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சினத்தை இவங்க மீது வந்ததற்கு, அல்லாஹ்வுடைய கோபம் வந்ததற்கான ஒரு காரணம் இதுவும். ரசூலை மறுத்தது, கடைசி ரசூலை இவர்கள் மறுத்தார்கள். சரி, அடுத்த காரணத்தை நாம் பார்க்கலாம். அகம்பாவம், ஆணவம். இந்த அகம்பாவம், ஆணவம் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் இவர்கள் மீது வந்திருக்கிறது, இறங்கினது. அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல,
இவங்களுடைய கூற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இவங்க சொல்லுவாங்களா, நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்க யார்? அல்லாஹுடைய பிள்ளைகள், அல்லாஹுடைய குமாரர்கள். குல் ஃபலிம யுஅذிபுக்கும் பிதுனூபிக்கும், அல்லாஹ் தஆலா அடுத்த இதுலயே கேக்குறான், அப்ப எதுக்குப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வருது? உங்களுக்கு எத்தனை தண்டனை வந்துச்சு? ஏன் அல்லாஹ் உங்களை திரிய விட்டான்? இனி இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப இந்த வஹி இறங்கின காலம் வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. இப்பதானே ஒரு 70 இயர்ஸ், 1949 நினைக்கிறேன், 1949 தான் இவங்களுக்கே ஒரு 1949 48 அதுலதான் இவங்களுக்கே ஒரு நாடு வந்துச்சு. அது வரைக்கும் திரிஞ்சுக்கிட்டதான் இருந்தாங்க. ஒரு நாடுன்னு இவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு நாடு இல்லாமல் இவர்களை ஆக்கினான். இது பனிஷ்மெண்ட் இல்லையா? உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய கபீலாக்கள் எல்லாம் செதறடிச்சானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், பல் அன்தும் பஷரும் மிம்மன் கலக், நீங்களும் எல்லாரையும் போலும் சராசரி மனிதன் தான்ப்பா. அல்லாஹ் நாடியவர்களை மன்னிக்கிறான், நாடியவருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். அவ்வளவுதான். எல்லா மாதிரி நீங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடந்தால் உங்களுக்கு அல்லாஹ் இனாம கொடுப்பான், அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். இல்லைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இவங்க அதான் மற்றவர்களை இவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜென்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஜென்டைல்ஸ்னா ஒரு காட்டு மிராண்டி பயலோ, இததான் ஜென்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிள்ளைகள். மத்தவங்கலாம் ஜென்டைல்ஸ். அப்படின்னா என்ன தெரியுமா? இவங்களுடைய தேவைக்காக அவங்களை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ என்ன செய்யறோம்? ஒரு ரோடு போடணும்னா நம்ம என்ன செய்வோம்? ஓகே, அங்குள்ள மரங்களை வெட்டுவோம். அங்க எதுவும் காட்டு விலங்குகள்லாம் அங்க நடமாடுதுன்னா அதை ஷூட் பண்ணி அது இல்லாம ஆக்குவாங்க மக்கள். ஓகேவா? அங்க என்னென்ன பில்டிங்ஸ்லாம் அதெல்லாம் உடைச்சு தள்ளி அந்த ஹை ரோட போடுவோம்ல. அதே மாதிரிதான் நம்முடைய தேவைக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் ஒரு எந்த விதமான ஒரு நெஞ்சில ஒரு பயம் இல்லாம ஈஸியா அவங்க கொள்ற காரணம் என்ன? அவங்களுடைய அகீதால அவங்கள ஃபிட் ஆகி போச்சு. இவங்களா ஜென்டைல்ஸ், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இதெல்லாம் இந்த நான் சொன்ன காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்கள்னாலதான் அல்லாஹ்வுடைய கோபம் இவர்கள் மீது வந்துள்ளது என்று புரிந்து கொள்ள. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது. இன்னும் அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப வாய்ப்பு தந்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்வேன். அடுத்து வலத்தாலீன் வழி தவறியர்களுடைய பாதையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்கள் சொல்லும் பொழுது மக்தூப், நசாராக்களை சொல்லும் பொழுது, கிறிஸ்தவர்களை சொல்லும் பொழுது வழி தவறியவர்கள் என்றான். அந்த அளவுக்கு யூதர்கள் மாதிரி இவங்களுடைய கேட்டகரி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வசனத்தை சொன்னேன், لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ وَالَّذِينَ أَشْرَكُوا وَلَتَجِدَنَّ أَقْرَبَهُم مَوَدَّةً لِلَّذِينَ آمَنُوا الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَى. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க மிக கடுமையாக உங்க விரோதத்துல, உங்களோட எனிமிட்டில விரோதத்துல கடுமையாக யாரை காண்பீர்கள்? யூதர்களையும் முஷ்ரிக்கீன்கள், இவங்களையும் நீங்க கடுமையாக காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, நசாராக்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அருகாமையில நீங்க பாப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல க்ளோஸ் அப் கொஞ்சம் பாப்பீங்கன்னு அல்லாஹ் தஆலா இவங்கள சொல்றான். அதனால இந்த மக்தூபுக்கும் வாலீனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இவங்க வழி தவறியர்கள். அவங்க அறிவு அல்லாஹ் தஆலா இல்ம கொடுத்து, இந்த கல்வியை கொடுத்து, ஓகே, அத அவங்களுடைய அகம்பாவம்னால, ஆணவம்னால அதை மறுத்தவர்கள் அவங்க. இவங்க யார் என்றால், அறிவில்லாம, ஞானம் இல்லாம, வெறும் இந்த பாதிரியார்கள் சொல்ல கேட்டு வழி தவறிய கூட்டம் தான் யாரு?
இந்த நசாராக்கள், இந்த கிறிஸ்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை இவங்க அளவுக்கு அதிகமாக உயர்த்தியவர்கள். இதுதான் இவங்க செஞ்ச குற்றம். நபி மீது அன்பிருக்க வேண்டியதான், நபிய புகழ வேண்டியதான். அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்குது. அல்லாஹ் தாலா எவ்வாறு அவங்களை புகழ்ந்தானோ, எந்த மாதிரி அவங்களை கண்ணியம் கொடுக்க சொன்னானோ அந்த மாதிரி கண்ணியம் கொடுக்கும். அதுல இருந்து உயர்த்திடக்கூடாது. இவங்க செய்த குற்றம் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக். யா அஹ்லல் கிதாப், ஓ வேதக்காரர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், நீங்க எல்லையை மீறாதீர்கள், குலு செய்யாதீங்க, அளவுக்கு அதிகமாக நீங்க யாரையும் பாராட்டிடாதீங்க. உங்க தீன்ல, உங்களுடைய மார்க்கத்தில் நீங்க அளவுக்கு அதிகமாக நீங்கள் யாரையும் உயர்த்திட வேண்டாம். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது ஹக்க பேசுங்க, உண்மையை பேசுங்க. இன்னமல் மஸீஹு ஈஸா இன்னமல் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக் இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மர்யம ரசூலுல்லாஹி வ கலிமத்து. நிச்சயமாக மசீஹ், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியமுடைய குமாரர், அல்லாஹ்வுடைய ரசூலும் அவருடைய கலிமாவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தையில அவரை படைத்தான். ஒரு குன் என்ற ஒரு வார்த்தையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார படைச்சா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை. தந்தை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து ரூஹ்ல ஊதினான். அவங்க படைக்கப்பட்டார்கள். அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின், அல்லாஹ்வுடைய ரூஹ் அவங்க இருந்து ஊதப்பட்டது. ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலி, நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய ரசூல் மீது ஈமான் கொள்ள வேண்டும். வலா தகூலு ஸலாஸா, நீங்க இந்த ட்ரினிட்டி, இந்த மூணு, இந்த தெய்வ கொள்கை இருக்கிறதே திருத்துவம் என்று சொல்வார்கள். அதாவது பிதா, பிதா, மகன், பரிசுத்த ஆவி. இங்கிலீஷ்ல ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். அப்போ இந்த மாதிரி கொள்கையை நீங்க மேற்கொள்ளாதீங்க. வலா தகூலு ஸலாஸா இன்தஹு கைரல் லக்கும், என்ன செய்யணும்? இதுல இருந்து உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க. இன்னமல்லாஹு இலாஹு வாஹித், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார்? ஒரே கடவுள், ஒரே இறைவராக இருக்கிறான். சுப்ஹானஹு அன் யகூன லஹு வலத், எவ்வாறு அல்லாஹ்வுக்கு உகந்தது கிடையாது, அவன் தனக்கு ஒரு மகனை உருவாக்குறது அல்லாஹ்க்கு தேவையே கிடையாது. இதெல்லாம் அப்பாற்பட்டவன் அல்லாஹ். அல்லாஹ் பரிசுத்தமானவன். இது எந்த தேவையும் அந்த ரப்புக்கு கிடையாது. லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், அவனுக்கே இந்த வானமும் பூமியும் எல்லாமே அவனுக்கே சொந்தம். வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அவனுக்கு போதுமான வக்கீலாக இருக்க அவனதே போதுமானது. ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்துதான் அல்லாஹ். இது என்ன கொள்கை? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகிட்டையும் போய் கேட்டா, இப்போ உள்ள எல்கேஜி பிள்ளைகளும் சொல்லும். ஓகே, ஃபாதர் இஸ் one personality, son another personality, okay, and the Holy Spirit another personality. 1 + 1 என்றால் என்ன? அப்ப என்ன பதில் கொடுப்போம்? அந்த ஒரு சின்ன பிள்ளை என்ன சொல்லும்? 1 + 1 is 3 தான் சொல்லும். இவனு கணக்கு எப்படி தெரியுமா? 1 + 1 is 1. How can be a 1? எப்படி 1 ஆக முடியும்? இது ஒரு தனி பர்சன் சொல்றீங்க, காட் இஸ் a தனி பர்சன் சொல்றீங்க, சன் இஸ் a தனி பர்சன் சொல்றீங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் a தனி பர்சன் சொல்றீங்க. அப்ப இப்படி 3 பர்சன்ஸ்ல வரும். எப்படி ஒன் பர்சன் இப்படி வரும்? எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நேர் வழியை காட்டணும்.
ரொம்ப பரிதாபக்குரியவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அபுதாபில நான் யூத பாதிரியை நான் சந்தித்தேன். யூத பாதிரியை சந்தித்து நான் தௌராத்துல வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சம்பந்தமான வந்த வசனங்களையும் ரசூல்லா பத்தி விஷயங்களையும் நான் அவரிடம் கூறினேன். அவர் எல்லாம் கேட்டார். அவர் கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொன்னாரு, இவர் மற்றவர்களுக்கு எல்லாம் ஒரு நபியாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அவர் நபி கிடையாது. ஏன்னா எங்களுடைய நபி என்ன எங்க சமூகத்திலிருந்து தான் வருவோமே தவிர மத்தவங்க இதுல இருந்து வராது சொல்லிட்டார். கிறிஸ்தவர்களோடு நான் தாவா செய்திருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் அதிகமாக நீங்க உலகத்துல பார்த்தா அதிகமாக கிறிஸ்தவர்கள் தான் இஸ்லாத்தை தழுவுறது இல்ல. நம்பர்ஸ்ல பார்த்தா அதிகமாக கிறிஸ்தவர்களாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஈஸியா அவர்களை அணுகவும் முடியும். கிறிஸ்தவர்களிடம் நாம் அதிகமாக நம்முடைய தாவா பிரச்சாரத்தை எடுத்து வைத்தால் அவர்கள் மீண்டு யூ டர்ன் பண்ணலாம். அல்லாஹ் இவர்களை வாலின் என்றுதான் சொல்லியிருக்கிறார், வழி தவறியவர்கள். இப்ப நீங்க ஒரு அல்ஹோருக்கு போகணும், ஓகே, நீங்க வேற வழியில போயிட்டீங்க, பக்ரா வழியில போயிட்டீங்க, யாரோ அங்க உங்களை சந்திக்கிறா, ஒரு நல்ல மனுஷன் சொல்றா, இது அந்த வழி இல்லப்பா, அல்ஹோருக்கு போகணும்னா இந்த ரோட்டை பிடிங்க, அப்பந்தான் அல்ஹோருக்கு போக முடியும் என்று சொல்ற. அவரும் பல கேள்விகளை கேட்டுட்டு அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு திரும்ப அவர் யூ டர்ன் எடுக்கிறார் அல்ஹோருக்கு போறதுக்கு. ஓகேவா? நீங்க அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம அழகான முறையில இவர்களை அணுகினால் உங்க கையில கூட எத்தனையோ பேர் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை தழுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காரியங்களை செய்யுங்க. அன்பா சகோதரர்களே, அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் செய்த தவறு என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அளவு கடந்து புகழ்ந்து அவரை அல்லாஹ்வுடைய சிலர் அல்லாஹ் இறைவனுடைய மகனாகவும் சிலர் இறைவனாகவுமே ஆக்கி விட்டார்கள். அவர்களிடம்தான் வேண்டாங்க. நீங்க பார்க்கலாம், கத்தோலிக் இந்தியால அதிகமா இருக்கிறது கத்தோலிக் கிறிஸ்தவர்கள். உலகத்திலேயே இவங்க 55 to 60% இவங்க தான் அதிகமான. இவங்க யாரு கிட்ட வணங்குறாங்கன்னா ஈசா கிட்ட தான் வணங்குறாங்க, இயேசு கிட்ட தான் வணங்குறார். நாம் இவர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப அஞ்சினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசாவை கொண்டு போய் சேர்த்தார்களோ அந்த மாதிரி என்னுடைய சமூகம் என்னை அவ்வளவு உயர்த்தி கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிருமோ என்ற அச்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக சஜ்தா செய்வதை தடை செய்தார்கள். சஹாபாக்கள் ஈரான், பாரசீகம், ரோம் நாட்டுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தாங்க. அவங்களுடைய அரசருக்கு எல்லாம் சஜ்தா செய்யறாங்க. பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் அவங்கள விட மேலானவர், எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ் சையதுல் முர்சலீன் ஆச்சு, அவ்வளோ அந்தஸ்து உடையவர், நம்ம ஏன் சஜ்தா செய்யக்கூடாது ரசூலுல்லாஹ்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. என்னுடைய உம்மத்துல இது சஜ்தா செய்வது தடுக்கப்பட்டது, இது என்னுடைய ஷரியத்துல இது தடுக்கப்பட்டது என்று அதை தடுத்துட்டாங்க ரசூல் சார். ஈவன் ரசூலுல்லாஹ் தனக்காக மக்கள் எந்திக்கிறதை கூட அதையும் தடை செஞ்சாங்க. எனக்காக யாரும் எந்திக்க கூடாதுன்னா,
எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் நான் வந்தால் எல்லாரும் எந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால் அவன் நரகத்தை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கட்டும் என்று சொன்னான். என்று சொன்னான். அப்போ இஸ்லாத்துல இது வேரோடு இதை அப்படியே வேரோடு எடுத்துட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேரோடு அழிக்கப்பட்டு விட்டு சொல்லலாம். கடைசி நேரங்களிலும் ரசூல்லா பயந்தாங்க, சொன்னாங்க, லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். எவ்வாறு இந்த கிறிஸ்தவர்கள் ஈசாவை உயர்த்தினார்களோ அவ்வாறு என்னை உயர்த்தாதீர்கள். கூலு அப்துல்லாஹி வ ரசூல். எப்படி சொல்லுங்கன்னா, அல்லாஹுடைய அடியானும் அல்லாஹுடைய தூதரும் ஆவார் என்று சொல்லுங்க. இன்னமா நான் அப்துல்லாஹி வ ரசூல், நான் அல்லாஹுடைய அடியானும் தூதரும் ஆவேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஷேக் முஹம்மது ஃபத்ஹா ஹஸ்ஸான் வலாலத்துன் நஸாரா ஃபி இபாதாத்திஹிம் வ ஷஆயிரிஹிம் என்ற அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். இதுல நசாராக்கள் அத கிறிஸ்தவர்களுடைய அவங்க இந்த விஷயத்திலெல்லாம் வழி தவறி இருக்கிறார்கள் என்றதை மிக அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். நீங்க அதை இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு இதுல தௌராத்துல வந்திருக்கிறது, ரகிம அன்னஹும் யக்ரஊன ஃபி தௌராத் மல்ஊனுன் மன் தஅல்லக பிஸ்ஸலீப். யார் இந்த சலீபை, அதாவது கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்தவர்கள் இந்த கிராஸ் போடுறாங்களே, அவங்க செயின் மாதிரி கிராஸ், யார் இதை போட்டிருக்கிறாரோ அவர் மீது லானத் உண்டாகட்டும், அவர்களுடைய மீது லானத் உண்டாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிலாம் கிறிஸ்தவர்கள் பாருங்க, அவங்களுடைய சர்ச்சுகள்ல என்னென்ன காரியங்கள்லாம் செய்யலாம், மியூசிக், டான்ஸ், என்னெல்லாம் இறைவனுடைய ஆலயம் என்று சொல்லிவிட்டு என்ன காரியங்கள் எல்லாம் செய்யறானோ. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வ அன்னல் மசாஜித ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜித்கள், அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீட்டுல அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவ்வி வல் ஆஸால். ஃபீ புயூத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீடுகள்ல அல்லாஹ்வுடைய உத்தரவோடு அன் துர்ஃபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழை உயர்த்த வேண்டும். வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு, அதுல அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கொள்ள வேண்டும், அவருடைய பெயர்களை நினைவு கொள்ள வேண்டும். யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவ்வி வல் ஆஸால், அது காலை மாலையாக இருக்கட்டும் அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்றான். அங்க என்னென்னலாம் நடக்குது, இறைவனுக்கு தௌராத்துல இன்ஜீல்ல வராத விஷயங்கள் எல்லாம் இங்க நடத்துறாங்க, கிறிஸ்தவ சர்ச்சில் நடத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் என்னென்னலாம் செய்யறாங்க, ஹாப்பி பர்த்டேஸ் கொண்டாடுறதுல கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். இவங்க தான் இந்த உலகத்துக்கே இந்த மாதிரி விஷயங்கள்ல, இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, என்ன பர்த்டே, இந்த மேரேஜ் டே, வேலண்டைன் டே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பரப்புனது இவர்கள் தான்.
ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டே. இதெல்லாம் அவங்களுடைய வலாலாத். அன்பா இந்த சகோதர சகோதரிகளே, நம்ம டைம் ரொம்ப 5 நிமிஷம் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அறிந்து கொண்டீர்கள். இப்ப நம்ம பார்க்கணும், இந்த விஷயங்களை நம்ம செய்யறோமா? நம்ம என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் உயர்த்துகிறது, அவங்க மீது குலு செய்கிறது. சுப்ஹான மௌலூதுன்னு ஒரு புக்கை எழுதிக்கிறாங்க. சுப்ஹான மௌலூதுன்னு அந்த புக்ல எவ்வளவு ஷிர்கான விஷயங்கள், எத்தனை ஷிர்கான விஷயங்களை பத்தி எழுதிக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நான் ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் முன்னால் படிச்சு காட்டுறேன். அதுல ஒரு விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு முன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னால் ரசூல்லாவுடைய நூரை படைச்சிட்டானா இறைவன். ரசூல்லாவுடைய ஒளியை படைத்து விட்டானா. இது எந்த குர்ஆன்ல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஹதீஸ்ல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறான். இன்னொரு விஷயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தால தத்தளித்துட்டு இருந்தாங்களாம். பயங்கர அந்த பாவங்களால நான் என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும், இப்ப யார் என்ன காப்பாற்ற முடியும்னு நினைச்சாங்களாம். அப்ப ரசூல்லாவுடைய பேரை சொல்லி அவங்க பாவ மன்னிப்பு தேடினாங்களாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுல இருக்குது? சுப்ஹான மௌலூதுல இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்களே, அதுக்கு முக்கியமா காரணம் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. என்ன எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமை இவர்கள் உயர்த்தினார்களோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க. இங்க பார்க்கலாம், மதீனால ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னால, யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், என் பிள்ளைக்கு குழந்தை இல்ல, நீங்க கொடுங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட சிபாரிஷ் செய்யுங்க, நீங்க தாங்க, என் பேரன் இந்த மாதிரி ஒரு நோயில கஷ்டப்படுறான், நீங்க அவனுக்கு ஷிஃபா கொடுங்க. என்ன அந்த ரவுதாவை கிபிலாவை ஆக்கி விட்டு, கிபிலால கூட அவ்வளவு நேரம் நிக்க மாட்டேங்கிறாங்க. கிபிலால தொழுறத்துக்கு கூட அவ்வளவு நேரம் நிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த ரவுதாவை தன் கிபிலாக ஆக்கிவிட்டு, அப்படி என்ன ஒரு எமோஷன், என்ன கண்ணீர். குர்ஆனை ஓதும் பொழுது கூட அவ்வளவு கண்ணீர் வரமாட்டேங்குது. ஆனா அந்த ரவுதாவை நோக்கி அப்படி ஒரு துவா, அப்படி ஒரு துவாவை கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன? உலு செய்யறது. நசாராக்கள் செய்தாலும், நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை செய்தாலும் உயர்த்தினாலும் அதுவும் குலு தான், அதுவும் தவறு தான். முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாலும் உயர்த்தினாலும் அதுவும் தவறு தான். என்னெல்லாம் எழுதி வச்சுக்கிறானோ, யா அல்லாஹ். எடுத்து சொல்றானோ, அர்ஷ், குர்சி என்னும் சிம்மாசனம், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்னும் ஏடு, சூரியன், சந்திரன் ஆகியவற்றில் ஒளி முஹம்மது அவர்களின் ஒளியிலிருந்துதான் படைக்கப்பட்டதாகும். என்ன சொல்றானோ, அர்ஷ்ல உள்ளது, அர்ஷ்ல ஒளி இருக்கும்ல, அர்ஷ்ல ஒளி, குர்சியில இருக்கக்கூடிய ஒளி, இந்த சிம்மாசனத்திலும் இருக்கக்கூடிய ஒளி, அந்த சூரியன்ல இருக்கக்கூடிய ஒளி, சந்திரன்ல இருக்கக்கூடிய ஒளி, இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு சோர்ஸ் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய நூர்ல இருந்து வந்ததுதான் இது எல்லாம் ஒளியுமா. இப்படிலாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. இது என்ன? சுப்ஹான மௌலூதுல 17ஆம் பக்கத்துல இது எழுதியிருக்கிறது. நாகூர் ஹனீஃபாவும், நான் பேர் சொல்லிவிட்டேன், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும். இந்த கவிதைகள்ல இந்த மாதிரி கவிஞர்கள் அந்த காலத்துல அவங்களுக்கு கிடைச்ச இல்ம வச்சு என்னென்னமோ பேசிக்கிறாங்க.
அவர்கள் எல்லாம் யா ஹபீப் அல்லா, யா ரசூல் அல்லா, யா கஃபார், நீங்க தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள், இப்படி எல்லாம் கவிதைகள்ல பாடல்கள் எல்லாம் இப்படிலாம் பாடி இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி இது ரசூல்லாவை அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை ரசூல்லாவுக்கு கொடுக்கிறது அது ஷிர்கு சகோதரர்களே. இந்த மாதிரி நம் செய்தால் நாமும் வாலின்ல ஆயிரும், நாமும் வழிகட்டவர்கள், டீவியேட்டட் பீப்புள்ல ஆயிரும். இதெல்லாம் டீவியேஷன், பக்கா வழிகேடு. இதிலே நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். சார், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூறாவை கடைசி ஆயத் கைல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் இதோட முடியுது. இதுல கடைசியாக நம்ம வலத்தாலின் பிறகு ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஆமீன் என்றால் யா அல்லாஹ் இந்த ஒரு பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, யா அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அர்த்தம். இங்க யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவங்களும் சொல்லுவாங்க ஆமீன் சொல்லுவாங்க. ஏனென்றால் ஹீப்ருவும் அரபியும் ஒரு சிஸ்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, அங்கேயும் இருக்குது. ஏன்னா நான் முதலே சொன்னேன், இது எல்லாமே ஒரே ஊற்றிலிருந்து வந்ததுதான் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்களும் சொல்லுவாங்க ஆமீன் சொல்லுவாங்க, நம்ம ஆமீன் சொல்லுவோம். ஆனால் இது என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று அர்த்தம். நீங்க கிறிஸ்தவர்களை பார்க்கலாம், அதாவது யூதர்களை அதிகமாக பார்க்கலாம், ஷலோம் ஷலோம் என்று சொல்லுவாங்க. ஷலோம்னா என்ன? சலாமுக்கு தான் அவங்களும் ஷலோம்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய சிமிலர் வேர்ட்ஸ் இருக்குது ஹீப்ரூலையும் அரபிலையும், எப்படி தமிழ்லையும் மலையாளம்லையும் இருக்கிற மாதிரி அவங்கள நிறைய சிமிலரான வேர்ட்ஸ்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு கடைசியாக ஆமீன் என்று நம்ம சொல்ல வேண்டும். ஆமீன் தொழுகையில ஒரு கூட்டு தொழுகை தொழுகிறோம். இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் என்று கூறுகிறார், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று கூறுகிறார். அப்போ பின்னால் நம்ம எல்லோருமே ஆமீன் ஃபகூலு ஆமீன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ எல்லோரும் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எப்படி சஹாபாக்கள் சொல்லுவாங்கன்னா ஆமீன் சொன்ன அப்படியே அந்த ஃபுல்லா அந்த மஸ்ஜிதே அப்படியே வைப்ரேட் ஆயிருமா, அந்த அளவுக்கு ஒரு சத்தம், சரியான சத்தம் இருக்குமா, அந்த அளவுக்கு அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப சிறந்தது ஆமீன் சொல்வது மிக சிறந்தது. யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனோட கோ எக்ஸிஸ்ட் ஆகுதோ, ஒரே நேரத்துல மலக்குமார்களும் நம்ம மக்களும் ஒரே நேரத்துல ஆமீன் சொன்னா அந்த கண்டிப்பாக அந்த பிரேயர், அந்த இது கண்டிப்பாக அந்த துவா அக்செப்ட் ஆகும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நம்ம கண்டிப்பா நம்ம ஆமீன் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்யட்டும். எனக்கு நான் கற்றதை உங்களுக்கு பகிர்வதில மிக சந்தோஷம் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாய்ப்பை எனக்கு தந்தா அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னை படிக்க வைத்தார்கள். அல்லாஹ் தாலா அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கணும், நீண்ட ஆயுளை கொடுக்கணும். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவங்களுக்கு எல்லோரும் தரணும். அதே மாதிரி நம்முடைய ஐக்யூஐசி எனக்கு இந்த வாய்ப்பை தந்தார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய அந்த நிர்வாகத்துல அனைத்து சகோதரர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மல்லம் யஷ்குரின்னாஸ் லம் யஷ்குரில்லா, எவர்கள் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் நான் எல்லோருக்கும் தனித்தனியாக நான் நன்றி செலுத்துகிறேன், துவா செய்கிறேன். மக்கள் மாஷா அல்லாஹ் ஆண்களும் பெண்களும் இந்த ஜூம் மூலமாக நீங்க எல்லோரும் கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, அந்த வேலைகள் அந்த அலுவல்கள் மத்தியில நீங்க தராவியை தொழுதுட்டு நீண்ட நேரம் தராவியை தொழுது விட்டு இதற்காக டைமை ஒதுக்கி நீங்க எல்லாம் கேட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், உங்க குடும்பத்தாருக்கு அருள் புரியட்டும். உங்களுக்கு எல்லா வளங்களையும், இந்த துனியா ஆகிரத்துடைய எல்லா வளங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தரட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு அவனுடைய பர்க்கத்துகளை உங்கள் மீது இறக்கட்டும். ஆமீன். அல்லாஹ் உங்களுடைய இந்த உலகத்துல என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், இந்த நோய்கள் உங்களுக்கு இருந்தா அல்லாஹ் எல்லா கஷ்டங்களையும், துன்பங்களையும், நோய்களையும் அல்லாஹ் தன்னுடைய கிருபையினாலும் அருள்னாலும் அல்லாஹ் நீக்கட்டும். ஆமீன். அல்லாஹ் போக்கட்டும். அல்லாஹ் ஆகிரத்துல உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்க எல்லோருக்கும் தரட்டும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கக்கூடிய, இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அந்த மகத்தான வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருளட்டும் என்ற துஆவோடு நான் என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.